தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளி வடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். பட்டறுத்தலில் 3வது பாடலில் அகத்தொன்றும் புறத்தொன்றும் நினைத்தது இங்கு இல்லை, அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீர் சகத்து என்றும் எங்கனும் சாட்சியாய் நின்றீர். தனி பெரும் தேவரீர் திரு சமூகத்தே உகந்து எனது உடல் பொருள் ஆவியை உமக்கே ஒருமையின் அளித்தனன் இருமையும் பெற்றேன். இகத்தன்றி பரத்தினும் எனக்கோர் பட்டிலை கான், என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார். உகந்து எனது உடல் பொருள் ஆவியை உமக்கே ஒருமையுடன் அளித்தன். முதல் பாடலில் உடம்பை பொன்போல பாதுகாக்கணும், விலை உயர்ந்த பொய்ப்பொருள், அதுபோல மதிப்பீடு செய்ய முடியாத உயிர் பொருளை பாதுகாக்கணும். குழந்தை குறித்த காலத்தன்றி மற்ற காலங்களில். காரணம், விந்து என்பது ஒளிப்பொருள். ஒளிப்பொருள் கூட கூட தேக ஆரோக்கியம். நம்ம ஏமாற்ற அருள் சக்தி செய்த அற்புதமான செயல்தான் காமம் எனும் வெறுப்பு. ஆக பெரியோர்கள் விந்து விட்டான் நொந்து கெடுவான் என்றார்கள். சர்க்குருவோ உயிர் பொருள் இக்கு ப்ளஸ் கா மெய்யும் உயிரும் கொடுகிறது. கா ஆணாகிய உயிரும் பெண் பொட்டு வைத்தெழுத்து ஆகிய மெய்யும் இந்த மகர மெய்யான உடலில் ஆ ப்ளஸ் ஓ ப்ளஸ் இம் எனும் சப்தத்தின் உதவியால் ஆணிடம் விந்துப்பையில் உள்ளதை இந்த அமுத காற்று மேடையிலே வீசுகின்ற, அதாவது தலையில் உள்ள மெல்லிய காற்று தாயின் கருப்பையில் செலுத்த உயிராகிறது. ஆக முதற்கரு ஒளி. இந்த ஒளி குறைய குறைய கோ எனும் இறைவன் பா எனும் பகர வடிவில் இம் ஆ ப்ளஸ் ஊ ப்ளஸ் இம், அதாவது 8ம் 2ம் 10 மெய்யானோடு உள்ளான் என்பதை தன்னால் அறிய இயலாது. தன்னை தான் அறிய தான் குடும்பத்தில் அன்பு செலுத்த வேண்டும். பொறுமையாக எதையும் கையாள வேண்டும். கடவுளார் கூறுவது போல் அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் மாறினால் தன்னால் முடிந்ததை சமூகத்துக்கு செய்ய ஈகை தானே வாய். இந்த கொடுக்கும் எண்ணம் வந்து எல்லோர் மாட்டும் செலுத்த அன்பு அருளாக மாறும். அன்பு என்பது தெளிவு குணம். அன்பு என்பது உதவும் குணம், பரிவு, இரக்கம். அருள் என்பது இறைவனின் தயவு. அனாதியாகிய இறைவன் பிரமகாசத்தில் எல்லாவற்றையும் இயக்கும் மூல கருமையமாக உள்ளார். இதுதான் இயற்கை உண்மையான சத்து, அதாவது அருட்பெரும் ஜோதி. பெரும் ஜோதி பேரறிவு. அதனுடைய செயல்பாடு காற்றின் இயக்கமாக உள்ளது. இதுவும் அனாதி, அதாவது தடையற்ற இயக்கம். சித்து என்பது செயல்படுவது காற்று. அது இறைவனின் தனி பெரும் கருணையாக உள்ளது. நாம் பிற உயிருக்கு உதவ, அதாவது உபகாரம் செய்ய உபகார சக்தியாக மாறி நாம் உயிர் பொருளை காப்பாற்றும். இப்போ நம்முள் ஒளி கூட கூட உன்னை பார், உன்னுள்ளே என்னை பார் என்பார் சர்க்குரு. பேதமற்ற நிலையில் தான் ஒருமை வாய்க்கும். ஒருமை வந்தால்தான் எல்லாம் செயல்கூடும். ஒருமை அளித்தனன். ஒருமை என்பது உடல் பொருள் ஆவியை மன ஒருமை பெற்று அளித்தனன். காரணம், உரைமனம் கடந்த
ஒரு பெருவெளியில் அவர் அரசாட்சி செய்கிறார். எனவே இந்த பிறப்பாகிய ஒன்றிலே இறை உணர்வு பெற்று ஒருமையாகிய மரணமிலா பெருவாழ்வு அடைந்தேன் எனவும் பொருள்படும். இருமையும் பெற்றேன். இம்மை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வை பெற்றால் பேரின்ப வாழ்வு தானே வாய்க்கும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் 2ஆம் பகுதியில் தெளிவாக கூறுகிறார். சான்றாக அகவலிலே 1250வது வரியில் இம்மையும் மறுமையும் இயம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் என்தனி அன்பே என்கின்றார். இகத்தினும் பரத்தினும் எனக்கோர் பற்றில்லை காண். இகம் என்பது இவ்வுலக வாழ்வு. எந்த பற்றும் அவரிடம் இல்லை. பரம் மேலுலக வாழ்வு. இவர் இறைவனிடம் எதுவும் கேட்டு பெற்றதாக திரு அருள் பா என்றும் அழியாத இறைவனின் தயவால் எழுதிய பாடலில் சான்று இல்லை. இவர் எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினார். இந்த செயலால் இவர் மனம் சத்திய தர்மசாலையில் பூர்த்தியானதாக பாடலில் உள்ளது. மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பயலையெல்லாம் தருமச்சாலையிலே உருவகளில் தந்த தனிப்பதி. ஆக சர்க்குரு நெஞ்செரு உடுத்தலில் உபதேசமாக கூறுகிறார். என்ன கூறுகிறார் எனில், பற்றற்றான் பற்றியினை பற்றியிடல் வேண்டுமது பற்றற்றாலன்றி பழியாதால். பற்றற்றல் வேதனையால் இங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்கினாலன்றி வாராதால். வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகமென்று அருளை நாடுகின்ற ஞானமது வந்தாலன்றி நலியாதால். ஞானமது போகமுற்றும் பொய்யெனவே போதும் அனித்திய விவமாட்டாலன்றி விளங்காதால். ஆக அது உண்ணவந்தார் போலும் இவன் உற்றும் விசாத்திடுமோர் எண்ணம் வந்தாலன்றி இசையாதால். எண்ணமது பங்கமடைந்தார் பவையை பாராது சாதுக்கள் சங்கமடைந்தாலன்றி சாராதால் என்பார். அப்படி இருந்தது 4803ஆம் பாடலில் கற்றேன் செம்பட்டம்பல கல்வியை கட்டு கருணை நெறி பெற்றேன். எக்காலம் சாகாங்கும் ஒளி வடிவம் பெற்றேன். உயர்நிலை பெற்றேன். உலகில் பிற நிலை பற்றேன். சிவானந்த பற்றன பற்றேன் என்பார். அப்படி எதன் மீதும் பற்று இல்லாதால் இறைவன் தானாக அமர்ந்தான் என 4826ஆம் பாடல் உறுதி செய்கிறது. சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தம சர்க்குருவை. இவர் உரைமனம் கடந்ததால் இறைவன் இவரை உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை 1592வது அகவல் வரி பகிர்கிறது. என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. உலகறிவு நீங்கி அருளறிவு உண்டாகி எல்லா உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்க செயல்பட்டார். அதாவது ஜீவகாருண்யம். சி என்பதில் ஜீவனில் பயமும் ஐயம் சளியும் போக போக வா எனும் காட்டின் ஏக்கமாகிய மனம் பிற உயிரின் துன்பம் கண்டபோதெல்லாம் கேட்டபோதெல்லாம் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அந்த உயிரின் துன்பத்தை நீக்கியதனால் இக்கு ப்ளஸ் உயிராகிய ஆன்மாவும் மனமாகிய காற்றும் சேர்ந்து செயல்பட உயிரின் இயக்கமாக ஒளியும் காற்றின் இயக்கமாக ஒளியும் கூடி ரூ என்பது சரியை கிரியை புற வழிபாடு 8, யோக ஞானம் அக வழிபாடு 8, யோக ஞானம் 4 வழிபாடு ஆக 12 நிலையை கடந்து யோக ஞானம் புரிந்து தவம் செய்தார் என நடராஜபதிபாலை 4634ஆம் பாடல் உறுதி செய்கிறது. இந்த 12 நிலை கடந்து திரையோதச நிலை சிவவெளி நடங்கும் வரையோ தருசுக வாக்கியமே பொருளே என்பார். ஆக ஞானசரியை என்பது ஞானம் என்பது தெளிவு அறிவு ஒளிபெற சரியை எனும் புற வழிபாடியாகிய எவ்வித ஆதாரமில்லாத ஏழைய பசியை போக்கியதால் ஜீவ காரு இன் இரு கண் தயவானதால் 3வது கண் திறக்க யா என்னும்போது 10வது நிலை, அதாவது 8 இரு கண் வழியாக புருவமத்தியை திறந்து ஆ ப்ளஸ் ஊ ப்ளஸ் நாதம். அவர் முதலில் நாதம் கேட்டார். சான்று அகவலிலே நாதமும் பிரமமும் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பார். ஆக அருளறிவு நின்று பொய்ப்பொருளை கொண்டு மெய்ச்செயல் செய்ய மெய்யின்பமாக மாறியது. ஆக ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. கடவுளை வழிபட ஆலயம் சென்றால் மனம் அமைதி பெறும். பசித்த இலைகளின் பசியை போக்க கல்லாய மனம் கரையும். கரைய
யுவகாருண்யம் பக்தி எனும் மனநிகழ்ச்சி கூடும். மனம் தூய்மையாக தீயது உள்ளே புகாது. நல்லன செய்ய செய்ய ஒழுக்கணம் கூடும். ஒழுக்கம் கூட கூட தவம் கூடும். தவம் என்பது உயிர்களுக்கு உபகாரம் செய்ய செய்ய சிறிய தயவு இறைவனின் தடையற்ற இயக்கத்தால் பெரிய தயவாகி உபகார சக்தியாகி அருள் சக்தி கூடும். அருள் கூட கூட நீ இன்னொரு உயிரை காப்பாற்றியதால் உன் உயிர் பொருளை அவர் காப்பாற்றுவார். இது அருட்பெருஞ்சோதி அனுபவம். அதை சர்க்குரு அடைந்தார். நாமும் அனுபவிக்கணும். அதான் மெய்யின்பம். ஜீவகாருண்யம் பக்தியை வளர்க்கும். பக்தி ஒழுக்கத்தை வளர்க்கும். ஒழுக்கம் தவத்தை வளர்க்கும். ஆண்டவரிடத்து அன்பும். ஆண்டவர் புருவ மத்தியில் உள்ளார். அங்கு அன்பு வைத்தால் அகத்தில் அன்பெனும் பிடியில் அகப்படுவார். அதாவது உயிர்கள் பால் தயவு செயல் புரிய வேண்டும். சகத்தொன்றும் எங்கனும் சாட்சியாய் நின்ற தனிப்பெரும் தேவரே. திரு சமூகத்தே. சகம் என்பது உலகம். எங்கனம் எல்லா உயிர்களின் சாட்சியாய் நின்ற ஆன்ம செற்றனு ஒளிவாய் உயிருள்யாம் எம்முள் உயிர் எனவும் உயிரலாம் ஒரு திருநடம் புரியும் புது என அறிந்தேன். அப்படி எல்லா உயிரும் இன்பமாக பெரும் தலைவராகிய அருட்பெருஞ்சு தேவரே, திரு சமூகத்தை என்றும் அழியாத உன்னிடத்தில் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விடத்தும் தடையற்ற பேரின்ப பெருவாழ்வை இளங்கூடிய அருட்பெருஞ்சு ஆண்டவர் நீரே. உம்மிடம் அகத்தொன்றும் அதாவது உள்ளத்திலும் புறத்தொன்றும் மனம் வேறு எதையும் எண்ணாது நீ வீட்டிருக்கும் புருவமத்தை அடைய புறத்தில் யுவகாரண்யம் செய்து செய்து உன் அருளை பெற்றேன். அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை. அருளை பெற முயல்க என்று அருளிய சிவமே என்பார். ஆக நாமும் அவ்வாறு செயல்பட்டால் அந்நிலையை அடையலாம் என சர்க்குரு பாடலிலே உறுதி செய்கின்றார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உல்லாவிரதம் குலையமலாம் எல்லோரும் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க. செய்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.